வணக்கம். தனக்குத்தானே உதவி பண்றவங்களுக்கு தான் கடவுள் உதவி பண்ணுவாரு. இந்த வரி பைபிள்ல இருந்து தான் வந்திருக்கும்னு நம்மள பலரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா அது பைபிள்லயே இல்ல. இது மாதிரி நம்ம விசுவாசத்துல ரொம்ப ஆழமா இருக்கிற நிறைய நம்பிக்கைகள் உண்மையில பைபிள்ல இருந்து வந்தது இல்ல. இன்னைக்கு நாம நம்புற அப்படிப்பட்ட 10 கட்டுக்கதைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மைய பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. நாம அடிக்கடி சொல்ற சில பழமொழிகளும் நம்ம மனசுல பதிஞ்சு போன சில கதைகளும் பைபிள்ல இருந்து வரல. அது நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம் இல்லனா சில சின்ன சின்ன தவறான புரிதல்கள்ல இருந்து வந்திருக்கலாம். வாங்க இந்த மர்மங்களை ஒன்னொன்னா விளக்கி பார்ப்போம். நம்மளோட இந்த பயணத்தை ஒரு 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல்ல நாம அடிக்கடி பயன்படுத்துற ஆனா பைபிள்ல இல்லாத சில பழமொழிகளை பார்க்க போறோம். அடுத்து சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த கதைகள்ல ஒளிஞ்சிருக்கிற சில தவறுகளை கண்டுபிடிக்க போறோம். கடைசியா நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளையே கேள்வி கேட்க வைக்கிற சில கட்டுக்கதைகளை அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதி தவறான ஞானமொழிகள். நம்ம பேச்சுவாக்குல சகஜமா கலந்து போனா ஆனா பைபிள்ல இல்லாத சில பிரபலமான வாக்கியங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். நம்மள எத்தனை பேர் இத ஒரு பைபிள் வசனம்னு நினைச்சிருக்கோம்? கேட்கறதுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகத்திலிருந்து எடுத்த மாதிரி ரொம்ப ஊக்கமா இருக்குல்ல? ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது பைபிளோட மைய கருத்துக்கே நேர் எதிரானது. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தனக்குத்தானே உதவி செஞ்சுக்க முடியாத பலவீனமானவங்களுக்கு தான் தேவன் உதவி செய்றாருன்னு சொல்லுது. ரோமர் 5:6 சொல்ற மாதிரி, நாம ரொம்ப உதவி இல்லாத நிலைமையில இருந்தப்போதான் கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்தாரு. இது சுயசார்பு பத்தினதில்ல, தேவனுடைய கிருபைய பத்தினது. அப்போ இந்த பழமொழி எங்கிருந்து தான் வந்துச்சு? இதோட ஆரம்பத்தை தேடி போனா நம்ம நேரடியா பண்டைய கிரேக்கத்துக்கு போகணும். ஈசாப் கதைகள்ல தான் இதோட வடிவம் இருக்கு. அதுக்கப்புறம் பெஞ்சமின் பிராங்க்லின் அவரோட புவர் ரிச்சர்ட்ஸ் அல்மானாக்ல இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இது ரொம்பவே பிரபலமாச்சு. சோ இது ஒரு கலாச்சார மதிப்பு, பைபிள் உண்மை இல்ல. பணமே எல்லா தீமைக்கும் ஆணிவேர். இந்த வரிய சொல்லி பணக்காரங்களை விமர்சிக்கிறதையும் பணத்தே ஒரு பாவம் மாதிரி பார்க்கறதையும் நாம நிறைய கேட்டிருக்கோம். ஆனா பைபிள் உண்மையிலே பணத்தை ஒரு கெட்ட விஷயமா பாக்குதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உண்மையான வசனம் 1 தீமோத்தேயு 6:10 இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லுது. இங்க பாருங்க, அந்த ஆசைன்ற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் பணத்தை தப்பு சொல்லல, பணத்து மேல இருக்கிற பேராசையை தான் தப்பு சொல்லுது. பணங்கிறது ஒரு கருவிதான். பிரச்சனை பணத்துல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு வாக்கியம் இல்லையா? கஷ்டமான நேரங்கள்ல நம்மள பல பேர் இதை கேட்டு ஆறுதல் அடைஞ்சிருப்போம். ஆனா இது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டதோட விளைவு தான் இது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 10:13 பவுல் பேசுறது பாவத்துக்கு இழுத்துட்டு போற சோதனை, அதாவது டெம்டேஷன் பத்தி தான். வாழ்க்கையில வர்ற பாரங்கள், அதாவது துன்பங்களை பத்தி இல்ல. உண்மையை சொல்ல போனா அப்போஸ்தலனான பவுலே எங்க சக்திக்கு மீறின பாரம் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல தேவன் நம்ம சக்திக்கு மீறின சுமைகளை அனுமதிக்கிறாரு. ஏன்னா அப்போதான் நாம அவரை முழுசா சார்ந்திருப்போம். சரி, பழமொழிகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்த ரொம்ப பிரபலமான பைபிள் கதைகளுக்குள்ள போலாமா? அதுலயும் சில ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு. நம்மளோட இரண்டாவது பகுதி கதை தவறுகள். நம்ம கற்பனையில ஆழமா பதிஞ்சு போன ஆனா பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிற சில கதைகளை இப்ப பார்க்கலாம். ஆதாம் ஏவாள்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது ஒரு ஆப்பிள் தான். ஓவியங்கள், சினிமா, ஏன் இப்ப இருக்கிற இமோஜில கூட அந்த பாவம் ஒரு ஆப்பிள் மாதிரி தான் காட்டப்படுது. ஆனா பைபிள் அதை ஆப்பிள்னு சொல்லுதா? இல்லவே இல்ல. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. ஆதியாகமம் அந்த பழத்தை சிம்பிளா கனின்னு மட்டும்தான் சொல்லுது. அப்போ ஆப்பிள்னு எப்படி வந்துச்சு? இது ஒரு மொழிபெயர்ப்புல நடந்த வேடிக்கையான விளையாட்டு. லத்தீன் மொழியில மேலம் அப்படின்ற வார்த்தைக்கு தீமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆப்பிள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த 2 அர்த்தம் இருந்ததால அப்போ இருந்த ஓவியர்கள் பாவத்தை குறிக்கிறதுக்கு ஆப்பிள் படத்தை வரைய ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே நிலைச்சிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நோவாவோட பேழேன்னு சொன்னதும் ஒவ்வொரு மிருகத்திலையும் 1 ஆண் 1 பெண்ணுன்னு 2 வரிசையில போற ஒரு காட்சி தான் நம்ம மனசுக்குள்ள வரும். குழந்தைங்க கதை புத்தகத்துலலாம் அப்படித்தானே பார்த்திருக்கோம். ஆனா அது கதையோட ஒரு பாதி தான். இங்க பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல பொதுவா 2ன்னு சொல்லியிருந்தாலும் 7வது அதிகாரத்துல தேவன் இன்னும் தெளிவான ஒரு கட்டளையை கொடுக்கறாரு. சுத்தமான மிருகங்கள்ல 7 ஜோடியும் சுத்தமில்லாததுல 2 கொண்டு வர சொல்றாரு. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா வெள்ளத்துக்கு அப்புறம் பழி செலுத்தவும் உணவுக்காகவும் சுத்தமான மிருகங்கள் அதிகமா தேவைப்பட்டது. கிறிஸ்மஸ் குடல்ல நம்ம பார்க்குற ஒரு கிளாசிக் சீன். 3 ராஜாக்கள் மாட்டுத் தொழுவத்துல பிறந்த குழந்தை இயேசுவுக்கு பரிசு கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு காட்சியில நிறைய தவறான தகவல்கள் கலந்திருக்கு. உண்மைகளை பார்ப்போமா? 1, பைபிள் அவங்க எத்தனை பேருன்னு சொல்லவே இல்ல. 3 பரிசு இருந்ததால நாமளா 3 பேருன்னு நினைச்சுக்கிட்டோம்.
2 அவங்க ராஜாக்கள் இல்ல, சாஸ்திரிகள், அதாவது மேஜி அல்லது ஞானிகள். 3 இதுதான் ரொம்ப முக்கியம், அவங்க மாட்டுத் தொழுவத்துக்கு வரவே இல்ல. மத்தேயு 2:11 ரொம்ப தெளிவா சொல்லுது, அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பிள்ளைய பார்த்தாங்கன்னு. அவங்க வந்தப்போ இயேசு பிறந்த சிசு இல்ல, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாரு. இது பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வர்ற ஒரு ரொம்ப ஆழமான, அதே சமயம் ஆதாரமே இல்லாத ஒரு கட்டுக்கதை. மகதலேனா மரியாளை பத்தி பைபிள் உண்மையில என்ன சொல்லுது? இந்த தவறான கருத்து எப்படி உருவாச்சு? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவகிட்ட இருந்து 7 பிசாசுகளை துரத்துனார்னு மட்டும்தான் சொல்லுது. அவங்க ஒரு பாலியல் தொழிலாளியா இருந்தாங்கன்னு பைபிள்ல ஒரு இடத்துல கூட சொல்லப்படல. இந்த தப்பான கருத்து எப்படி வந்துச்சுன்னா, 6ஆம் நூற்றாண்டுல போப் கிரிகோரி வேற ஒரு பாவியான பெண்ணோட இவங்கள தப்பா இணைச்சி ஒரு பிரசங்கம் பண்ணதுலேருந்து தான் உருவாச்சு. உண்மையில மரியாள் இயேசுவோட ரொம்ப உண்மையான சீடரா இருந்தாங்க. இயேசு உயிரோட எழுந்ததை முதல்ல பார்த்த சாட்சியும் அவங்கதான். பழமொழிகளையும் கதைகளையும் தாண்டி இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பகுதிக்குள்ள போக போறோம். இது நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளையே தொடக்கூடியது. நம்மளோட 3வது பகுதி, நம்பிக்கை கட்டுக்கதைகள். மரணம், சாத்தான், நித்திய ஜீவனோன்னு நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளையே உருவாக்குன சில கட்டுக்கதைகளை பத்தி இப்போ பார்க்கலாம். நமக்கு பிரியமானவங்களை நம்ம இழக்கும்போது, இப்போ அவங்க பரலோகத்துல ஒரு தேவதூதரா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறத நாம கேட்டிருப்போம். இது கேட்டுறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாலும் பைபிளோட போதனை இது கிடையாது. மனிதர்களும் தேவதூதர்களும் ரெண்டுமே முற்றிலும் வேற வேற படைப்புகள். மத்தேயு 20:30 இயேசு என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், அந்த விஷயத்துல நாம தேவதூதர்கள மாதிரி இருப்போம்னு சொல்றாரே தவிர தேவதூதர்களாவே மாறிடுவோம்னு சொல்லல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 6:3 நாம தேவதூதர்களையே நியாயம் தீர்ப்போம்னு பவுல் சொல்றாரு. அப்போ நாம தேவதூதரா மாறுறது ஒரு ப்ரொமோஷனா இருக்கவே முடியாது இல்லையா? சினிமாவிலெல்லாம் சாத்தான் ஒரு நெருப்பு சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு கையில ஒரு சூலாயுதத்தோட நரகத்தையே ஆட்சி பண்ற மாதிரி நாம பார்த்திருப்போம். ஆனா பைபிள் படி நரகம் சாத்தானோட ராஜ்யமே கிடையாது. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நரகங்கிறது சாத்தானுக்கும் அவனோட தூதர்களுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு தண்டனைக்கான இடம். அவன் அங்க ராஜாவா இருக்க மாட்டான், அங்க இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான கைதியா இருப்பான். சாத்தான் நரகத்தோட ராஜாங்கிற இந்த கற்பனை டான்டேவோட இன்ஃபர்னோ மாதிரியான புகழ்பெற்ற புத்தகங்கள் மூலமா நம்ம மனசுல பதிஞ்சிடுச்சு. இப்ப நாம கடைசியா பார்க்க போற கட்டுக்கதை கொஞ்சம் சிக்கலானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. இரகசிய வருகை, அதாவது ராப்சர்ன்ற இந்த கோட்பாடு இன்னைக்கு நிறைய சபைகள்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் இதோட ஆரம்பம் ரொம்ப சமீபத்துல வந்ததுதான். இந்த டைம்லைனை பாருங்க. கிட்டத்தட்ட 1800 வருஷமா திருச்சபை நம்புனது ஒரே ஒரு விஷயம்தான், இயேசுவோட ஒரே ஒரு இறுதி பகிரங்கமான வருகை. ஆனா 1830கள்ல ஜான் நெல்சன் டார்பின்ற ஒருத்தர் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை ரகசியமா எடுத்துக்கப்போடுன்னு ஒரு புது கோட்பாட்டை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல தான் ஸ்கோஃபீல்ட் பைபிள், லெஃப்ட் பிஹைண்ட் மாதிரியான புத்தகங்கள் மூலமா இது ரொம்பவே பிரபலமாச்சு. ஆனா இது திருச்சபையோட வரலாற்று பார்வை கிடையாது. இப்படி 10 கட்டுக்கதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஒரு கட்டுக்கதையை நம்பின என்ன தப்பு? இந்த முழு பகுதியில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய 4 முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1, கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பைபிள் வசனத்திலிருந்து பிரிச்சு பார்க்கணும். 2, எந்த ஒரு வசனத்தையும் அதோட சூழலோட சேர்த்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். 3, கட்டுக்கதைகளை விட பைபிள்ல இருக்கிற உண்மையான செய்தி ரொம்ப ஆழமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. கடைசியா, உண்மையை தேடுறது நம்ம விசுவாசத்தை குறைக்காது, அது இன்னும் பலப்படுத்தும். ஆக இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதலா இருக்கட்டும். நாம சரின்னு ரொம்ப உறுதியா நம்புற வேற என்னென்ன நம்பிக்கைகள், நாம ஒரு தடவை கூட அது எங்கிருந்து வந்துச்சுன்னு செக் பண்ணி பார்க்காத வெறும் அனுமானங்களா இருக்கலாம். வாங்க ஆர்வத்தோட பைபிள் ஆராய்வோம், நம்ம நம்பிக்கைகளோட அடித்தளத்தை அப்பப்போ சரி பார்த்துக்குவோம்.